வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பவர் மோசஸ் ரத்னராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. தேர்தல் பிரச்சார அனுமதியை தேர்தல் ஆணைய இணையதளம் மூலமே பெற வேண்டும் எனவும் பேட்டி. தமிழ்நாட்டில் 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மாற்றம். கரூர், ஈரோடு, நாகை, விருதுநகர் மாவட்டங்களுக்கான காவல் கண்காணிப்பாளரை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பிரச்சார வியூகம், தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெற நிர்வாகிகள் தங்கள் கடும் உழைப்பை கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். திராவிட மாடல் 2.0 அமையும் நாள் வரை நமக்கு ஊன் உறக்கம் இல்லை எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சாகித்ய அகாடமி விருது பெறும் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தங்களது படைப்புகள் மேலும் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு நம் மண்ணின் கதைகள் அனைவரையும் சென்று சேர வாழ்த்துக்கள் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நடிகர் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு சென்றால் இந்தியா கூட்டணி இலக்கு வைத்துள்ள தொகுதிகளை விட கூடுதலாக 10 தொகுதிகளை வெல்லும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஒரே நாளில் ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 1,26,00,000 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மார்ச் 30 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை பொது விடுமுறை நாட்களை தவிர மற்ற நாட்களில் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்யலாம் எனவும், தேர்தலை முன்னிட்டு 2106 பறக்கும் படைகள் அமைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒரே நாளில் ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 1,26,00,000 மதிப்புள்ள ரொக்கம், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் அரசியல் கட்சியினர் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் என்றும், தேர்தல் பிரச்சார அனுமதியை தேர்தல் ஆணைய இணையதளம் மூலமே பெற வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். General elections to the Legislative Assembly schedule பார்க்கணும்னா date of issue of Gazette notification 30th/3/2026, last date for making nominations 6/4/2026, date for scrutiny of nominations 7/4/2026, last date for withdrawal of candidature 9/4/2026, நம்ம poll date 23/4/2026, counting நாள் 4th of May, and நம்ம election process எல்லாம் முடிக்கிறதுக்கு 6th of May. Nominations can be filed between 11 AM and 3 PM from Monday, that is 30th/3, till the last date for receipt of nominations 6th aniki, except 31st/3, which is a holiday, 3rd/4, which is again a holiday, and 5th/4, which is a Sunday, these are public holidays under the Negotiable Instruments Act 1881. இதனையடுத்து மாலை சென்னை தலைமைச் செயலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை மேற்கொண்டார். இதில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், விசிகே, நாதக, தேமுதிக, சிபிஐ, சிபிஎம், பகுஜன் சமாஜ், ஆம் ஆத்மி, தேசிய மக்கள் கட்சி ஆகிய 12 கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் தேர்தல் பிரச்சார அனுமதி, நட்சத்திர வேட்பாளர்கள், கட்சி மற்றும் வேட்பாளர்களுக்கு ஆகும் செலவு என தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பற்றி இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதேபோல இன்று தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்சி பிரதிநிதிகளுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக ஆலோசனை, பிரச்சார வியூகம், தேர்தல் பணிகள் உள்ளிட்டவை குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது எனவும், திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்காக தொகுதி பங்கீடு என்பது விரைவில் முடிவாகும் என தெரிவித்தார். தேர்தலுக்கான கூட்டணி இன்னும் அந்த தொகுதி பங்கீடு பேச்சு போயிட்டு இருக்கு, எப்ப முடியும் சார்? அதெல்லாம் இதனையடுத்து பேசிய அமைச்சர் ஐ. பெரியசாமி, திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது எனவும்,
திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் நிச்சயம் வெற்றி பெறும் என தெரிவித்தார். The DMK win and our CM will become the Chief Minister of Tamil Nadu. வெற்றி வாய்ப்பு வெரி பிரைட்டாக இருக்கு, ரொம்ப பிரைட்டாக இருக்கு. 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம். வரும் பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற நிர்வாகிகள் தங்கள் கடும் உழைப்பை கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. அதில் பேசிய முதலமைச்சர் வரும் தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் அதற்கு திமுகவினர் தங்களுடைய கடுமையான உழைப்பை கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் கட்சியினிடையே தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் கட்சியின் வெற்றியை பாதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். இதனையடுத்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் உழைப்பை அள்ளி கொடுங்கள், உதய சூரியன் உதிக்கட்டும், வீடுதோறும் சென்றடைந்துள்ள திராவிட மாடலின் சாதனைகள், இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை முன்னேற்றும் தொலைநோக்க திட்டங்கள், அரணென அனைவருக்குமான தமிழ்நாட்டை காக்கும் கொள்கை உறுதி, துணிச்சல், இதுதான் திமுக ஏப்ரல் 23 அன்று தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலும் நமது மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினரின் சின்னங்களிலும் அளிக்க அயராது பாடுபடுவோம். திராவிட மாடல் 2.0 அமையும் நாள் வரை நமக்கு ஊன் உறக்கம் இல்லை என்று பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியானதற்கு அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மறுப்பு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவித்துள்ளதை அடுத்து தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் பாஜகவுடன் கூட்டணி சேர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வருகிறது. சமூக ஊடகங்களிலும் இது தொடர்பாக பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் தாவேகாவின் இணை பொதுச் செயலாளரும் முதன்மை செய்தி தொடர்பாளருமான CDR நிர்மல்குமார் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பக்கத்தில் வதந்திகளை நம்ப வேண்டாம், சமீப காலமாக சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு சில பொய்யான செய்திகள் பரப்பட்டு வருகின்றன எனவும், குறிப்பாக பாஜக, அஇஅதிமுக அல்லது சசிகலா, ராமதாஸ் ஆகியோருடன் தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்புபடுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தை எந்த மட்டத்திலும் நடைபெறவில்லை என்பதை பதிவிட்டுள்ள அவர், இதேபோன்ற பொய் செய்தி உத்தியை காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புள்ள ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதள பயனாளர்கள் செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் இத்தகைய வதந்திகளை பகிர வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். நடிகர் விஜய் NDA கூட்டணிக்கு சென்றால் இந்தியா கூட்டணி இலக்கு வைத்துள்ள தொகுதிகளை விட கூடுதலாக 10 தொகுதிகளை வெல்லும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சுதந்திர போராட்ட வீரரும் சென்னை மாநிலத்தின் முன்னாள் முதல்வருமான PS குமாரசாமி ராஜா, சமூக சீர்திருத்தவாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான KPS மணி ஆகியோரின் நினைவு நாளை முன்னிட்டு அவர்களது திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடி எல்லாரையும் ஏமாற்றலாம், ஆனால் தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது. மேற்கு வங்கத்தில் அதிகாரிகளை மாற்றியது போல் தமிழ்நாட்டில் மாற்ற முடியாத அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னதாகவே அதிகாரிகளை மாற்றியுள்ளார் எனவும், இதனால் தேர்தல் ஆணையம் இங்கு எதுவும் செய்ய இயலாது எனவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்புக்கு சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை, மேற்கில் உதிக்கும் என்று சொல்வது போல் உள்ளது எனவும், நடிகர் விஜய் NDA கூட்டணிக்கு சென்றால் இந்தியா கூட்டணி இலக்கு வைத்துள்ள தொகுதிகளை விட கூடுதலாக 10 தொகுதிகளை சட்டமன்ற தேர்தலில் வெல்லும் என தெரிவித்தார். சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான குமாரசாமி ராஜா அவர்களுடைய பிறந்தநாள் விழா மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னோடி, மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், தனியாக சுயேட்சையாக நின்று எந்த கட்சி ஆதரவு இல்லாமல் வெற்றி பெற்று பிறகு காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்த தலைவர் திரு மணி அவர்களுடைய பிறந்தநாளையும் இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கொண்டாடப்பட்டு இருக்கிறது. இவங்க ஏற்கனவே இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்ட்டு மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாரையும் மாற்றிட்டார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் மோடி எல்லாரையும் ஏமாற்றலாம், தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது. எப்படியோ என்ன சொல்லுவாங்க, வேண்டியமான அதிகாரின்னு மாற்றுவாங்க. வந்த உடனே நீங்கள் என்ன மாற்றுறது, நானே மாற்றுறேன்னு எல்லாரையும் மாற்றி சாதாரண துறையெல்லாம் போட்டு விட்டாங்க. புதிய முகங்கள்லாம் அதிகாரிகளை வந்து, இதுதான் ஜனநாயகம், தான் டெமோக்ராட்டிக். ஆக ஜனநாயகத்தை படித்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அறிந்து அது ஏற்கனவே எல்லா அதிகாரிகளையும் 3 வருடங்களுக்கு மேல் யார் பணியில் இருந்தார்களோ மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், உயர் அதிகாரிகள் எல்லாத்தையும் மாற்றிட்டார்.
என்டிஏ கூட்டணி ஒரு வேளை அமைச்ச கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுகவோட நிலைப்பாடு 10 தொகுதி இன்னும் கூடுதலாக வெற்றி பெறுவோம். 210 இன்னும் 220 வெற்றி பெறுவோம். சாகித்ய அகாடமி விருது பெறும் எழுத்தாளர் தமிழ்செல்வனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இலக்கியத்திற்கான வழங்கப்படும் உயரிய விருதுகளில் ஒன்றான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான விருதுகள் அறிவிப்பு கடந்த டிசம்பர் மாதமே நடைபெறவிருந்த நிலையில் தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்ததால் நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று சாகித்ய அகாதமி விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழில் தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்திற்காக எழுத்தாளர் தமிழ்செல்வனுக்கு விருது அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து எழுத்தாளர் தமிழ்செல்வனுக்கு பிரபலங்கள் மற்றும் இலக்கியத்துறையை சேர்ந்த பலரும் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பக்கத்தில் தான் எழுதும் நிலப்பரப்பின் கருப்பொருட்களை எல்லாம் கதையின் ஓட்டத்தில் இயல்பாக பின்னி பிணைக்கும் எழுத்தாளர். தாமதப்படுத்தினாலும் இறுதியில் சரியான கைகளில் சாகித்ய அகாடமி சேர இருப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு நம் மண்ணின் கதைகள் அனைவரையும் சென்று சேர வாழ்த்துகிறேன் என்று பதிவிட்டுள்ளார். விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் 5 பேரிடம் DNA சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி ஒருவர் கடந்த 10ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதை தொடர்ந்து குளத்தார் போலீசார் மாணவியின் உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மாணவியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை உடனடியாக கைது செய்ய கோரி மாணவியின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை மாணவியின் உடலை வாங்க மாட்டோம் என்று உறவினர்கள் தெரிவித்தனர். நேற்றும் 5வது நாளாக மாணவியின் உடலை வாங்க மறுத்துவிட்டனர். இதற்கிடையே மாணவி கொலை வழக்கை தீவிரமாக விசாரிக்க மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு மதன் தலைமையில் 10 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் சம்பவம் நடந்த இடம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் மாரீஸ்வரி என்பவர் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் சந்தேகத்திற்கிடமானவர்களிடம் DNA மாதிரிகள் பெறப்பட்டு விசாரணை அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். அப்போது சிசிடிவி காட்சிகளை கொண்டு சந்தேகத்திற்கு உரியவரிடம் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை வீடியோ ஆடியோவாக பதிவு செய்ய வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நீதிபதிகள் கூறியதோடு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு விசாரணை குறித்த நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். சென்னை மாதவரத்தில் ரவுடி தொப்பை கணேஷ் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சென்னை மாதவரம் அருகே மஞ்சப்பாக்கம் பகுதியில் உள்ள பழைய கட்டிடத்தில் பட்டாக்கத்தியுடன் ஒருவர் பதுங்கி இருப்பதாக அடையாளம் தெரியாத நபர் மூலம் காவல்துறை கட்டுப்பாட்டறைக்கு தகவல் வந்தது. இதையடுத்து மாதவரம் போலீசார் இன்று அதிகாலை சுமார் 5 மணி அளவில் மஞ்சம்பாக்கத்தில் உள்ள பழைய கட்டிடத்தை சுற்றி வளைத்தனர். பிறகுதான் உள்ளே பதுங்கியிருந்த கொலையாளி கணேசன் என்ற தொப்பை கணேசன் என போலீசாருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து அவரை பிடிக்க முயன்றனர். அப்போது காவல் உதவி ஆய்வாளர் சுப்பிரமணி, காவலரான தினேஷ் ஆகிய இருவரையும் கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றுள்ளார். இந்த நிலையில் போலீசார் தற்காப்புக்கு ரவுடி தொப்பை கணேசனை என்கவுண்டர் செய்தனர். இதைத் தொடர்ந்து தொப்பை கணேசனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் காயமடைந்த போலீசாரும் அதே அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற மனநிலையில் மக்கள் உள்ளதாக தாவேக நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சராக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அனைத்தையும் விட்டு மக்கள் பணிக்காக விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் எனவும், தற்போது அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் அதிக அளவில் திரண்டு வருகிறார்கள். இது தமிழகத்தில் மாற்ற வேண்டும் என்று மக்கள் விரும்புவதையே காட்டுவதாக தெரிவித்த அவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற மனநிலையில் மக்கள் உள்ளனர். அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய திறன் விஜய்க்கு மட்டுமே உள்ளது என கூறினார். திரையுலகத்தில் உச்சகட்டத்தில் இருந்து அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக வருகின்றிருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையிலும் தமிழக முதலமைச்சர் என்ற முறையில் மக்கள் இன்று ஏற்றுக்கொண்டு மக்கள் வரவேற்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இத்தனை தியாகத்தை செய்துவிட்டு ஒருவர் மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறார் சொன்னால் அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை, ஆவல். அது மே மாதத்திலே தேர்தல் முடிவுகள் கிடைக்கும். அவரை பொறுத்தவரையிலும் வருகின்ற ஆண்டில் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிற தலைவராக அவர் திகழ்வார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் தங்கம் விலை கடந்த சில நாட்களாக குறைந்து வரும் நிலையில் இன்றும் சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,680 ரூபாய்க்கும், கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,710 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் சில்லறை வெள்ளியின் விலை 4 ரூபாய் குறைந்து 276 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 4,000 ரூபாய் 2,76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.